பீகாரை சார்ந்த கணவன் மனைவி 2 வயது குழந்தை கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் அந்த பீகார் பெண்ணினுடைய உடல் இந்த குப்பை கிடங்கிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 3 நாட்களாகவே இந்த குப்பை கிடங்கில் தொடர்ந்து அந்த பெண்ணினுடைய உடலை தேடக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் 20க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பொக்கலேன் உதவியோடு மோப்பநாய்கள் உதவியோடு இதை தொடர்ந்து தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த சூழலில் இன்னைக்கு அந்த பெண்ணினுடைய உடல் கிடச்சிருக்கு. இந்த சூழலில் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டா மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இனி அந்த பிரேத பரிசோதனைக்கு பிறகு தான் இதற்கு முன்னதாகவே இந்த கொலையில் ஈடுபட்ட 3 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற வாக்கு மூலமும் இந்த பெண்ணினுடைய பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் தான் இது முழுமையடையும். இந்த வழக்கில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இந்திரா நகர் 2வது அவென்யூ பகுதியில் அந்த சாக்கு மூட்டையில் ஒரு ரத்தம் வடிந்த நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் காவல்துறையில் தகவல் கொடுத்தாங்க. இம்மீடியட்டாக காவல்துறையினர் அதை பார்த்து அது ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணின் சடலம் என்பதை உறுதி செஞ்சாங்க. ராயப்பேட்டா மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிச்சி வச்சுட்டு அந்த மூட்டையை யார் போட்டிருப்பாங்கன்ற கோணத்தில் சிசிடிவி கேமராவில் பதிவான சில காட்சிகளை வைத்து அந்த குற்றவாளிகள் யாராக இருப்பாங்க, எந்த ஊரை சார்ந்தவங்க, இப்படிப்பட்ட தகவல்கள் எல்லாமே அதில் எடுக்கப்பட்டுச்சு. அப்போ தான் பல தகவல்கள் வெளியானது. அதில் அந்த இறந்து போன நபர் சிக்கந்தர் அப்படின்ற ஒரு நண்பரோட வேலைக்காக கேட்டிருந்ததாகவும் வேலை வாங்கி தருவதாக கூறி அவர் கூப்பிட்டதாகவும் குழந்தை மற்றும் மனைவியோட அந்த பீகார் சார்ந்தவர் வந்திருக்காரு. அந்த சூழலில் தான் அவர் மது போதையில் இருக்கும்போது பெண்ணினிடம் தவறாக நடந்து கொள்ள சிக்கந்தர் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் ஒரு 3 பேர் நடந்துக்கிட்டதாக கூறப்படுது. அந்த சூழலில் தான் இவர் அதை தட்டி கேட்க போய் இவரும் அடித்து கொலை செய்யப்பட்டார். அந்த மனைவியும் அடித்து கொலை செய்யப்பட்டார். அதை பார்த்து கொண்டிருந்த குழந்தையும் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடைபெற்றது. ஆனால் அந்த 3 பேரையும் அழகாக மூட்டையில் அடக்கி எல்லா இடங்களிலும் 3 இடங்களில் மாறி மாறி வைத்தது இந்த வழக்கிலிருந்து தப்பித்து விடலாம் என அந்த பீகாரிகள் நினைத்து செய்த ஒரு விஷயம். ஆனால் பல குற்றங்கள் செய்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற நிலையில் அவர்கள் 2 பேரை அங்கே இருக்கக்கூடிய அந்த மனைவியை அங்கே இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய ஒரு குப்பை தொட்டியில் மூட்டையாக போட்டுடுறாங்க. குழந்தைய 2 வயசு ஆண் குழந்தையை அடையாறு ஆற்று பாலத்தில் போட்டுடுறாங்க. அதே போல் இந்த பீகாரியை சார்ந்த நபரையும் மூட்டை கட்டி அந்த ஆற்று பாலத்தில் போடுறதுக்காக தான் கொண்டு போனதாகவும், போகிற வழியில் அந்த வண்டியிலேருந்து மிஸ் ஆகி கீழே விழுந்த சூழலில் அங்கே இருந்தவங்க எல்லாரும் திருப்பி என்ன ஏதுன்னு கேட்டு போகிறாங்க. அந்த பயத்தில் நைட்டு நாங்கள் விட்டுட்டு போயிட்டோன்றது தான் கேஸில் சொல்லப்பட்டுச்சு. மொத்தம் 5 பேர்கள் சிக்கந்தர் உள்ளிட்ட ஒரு 5 பேர்கள் கைது செய்யப்பட்டாங்க. ஆனாலும் 2 அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டனர். மிச்சம் 3 பேர் நேற்றே நீதிமன்றத்தில் அவங்கள சரணடைய வச்சு நீதிமன்ற காவலில் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அந்த நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் தான் இன்றைக்கி அந்த பெருங்குடியில் அந்த பெண்ணினுடைய உடல் கிடச்சிருக்கு. இனிமேல் தான் இதுக்கான கடந்த 3 நாட்களாகவே எல்லா ஊடகங்களிலும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, இந்த கூட்டு பாலியல் பலாத்காரமா இல்லை பாலியல் பலாத்காரமா, இது என்ன நடந்திருக்கும், என்ன நடந்துச்சுன்ற பல கேள்விகள் எழும்பியிருந்தது. ஆனால் இந்த பெண்ணினுடைய உடல் கிடைச்சா மட்டும்தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்படின்றதுனால காவல்துறையினர் இரவு பகலாக அதை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இதில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தாங்க. 30க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. மோப்பநாய்கள் உதவியோடு பொக்கலைன்களோடு மொத்தமாக அந்த குப்பை கிடங்கையே ஒரு ஆய்வு செஞ்ச மாதிரி தான் சொல்லணும். மொத்தமாக தேடி அந்த பெண்ணினுடைய அந்த மூட்டையில் சாக்கு மூட்டையில் அந்த பொண்ணினுடைய உடலை இருப்பதையும் கண்டுபிடிச்சு இப்போ ராயப்பேட்டா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இனி அந்த ராயப்பேட்டா அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு தான் இது உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு, பாலியல் வன்கொடுமை நடந்து தான் அந்த பெண் இறந்திருக்காங்களா அல்லது கூட்டுப்பாலியல் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கா, இனி அந்த 3 பேர் சொன்னது எல்லாமே உண்மையா, இது போன்ற பல தகவல்கள் இனிதான் தெரிய வரும் என்பது தான் உண்மையான விஷயம். வட மாநிலங்கள்லேருந்து எவ்வளோ பேர் வேலைக்காக இங்கே வராங்க. கட்டட வேலை ஆரம்பித்து இன்றைக்கி எல்லா வேலைகளிலும் வட மாநிலத்தை சார்ந்தவர் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த சூழலில் வாட்ச்மேன் வேலை பார்க்க வரக்கூடிய வடநாட்டு சார்ந்த நபர்களுக்கு கூட அங்கே அருகில் சிசிடிவி கேமரா வைத்து அவர்களையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான
வடநாட்டை சார்ந்தவர்கள் இங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் அவர்களுக்கான பாதுகாப்பும் கொடுக்க வேண்டியது தமிழக அரசினுடைய கடமையாக இருக்கின்றது. அதே போன்று தமிழக மக்களையும் பாதுகாக்க வேண்டிய தமிழகத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. இதற்கு முழுமையாக இந்த வழக்குக்கு பிறகாவது முழுமையான ஒரு தீர்வை அரசாங்கம் எடுக்கும் என நம்பலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காகவும் எங்களோடு இணைந்து பயணிப்பதற்காக தக்கார் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம்.